மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியிலே சனி பகவான் வக்கரம் அடைகிறார். பயம் பதட்டத்தோடவே லைஃப்பை நகர்த்திக்கிட்டே போயிருப்பாங்க. சனியோட வேலை நெகட்டிவான வேலைகள்ல இருந்து கொஞ்சம் நல்ல பாதையை நோக்கி ரிவர்ஸில் வரும் பட்சத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சார், எங்களுக்கு ஒரு அமைதியே இல்லை, மனக்குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு மன நிம்மதியும், குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? 6ல் கேது இருக்கும் பொழுது மனப்பதட்டம், மனநோய் ஏற்படும். ஓகே, அப்போ உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து இவங்க விலகி இருந்தாலே போதும். மீனராசி என்பர்கள் சார், இந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமாறதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்த காத்துட்ருக்காரு? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியிலே சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ஸோ ஜென்ம சனி நடந்துச்சுன்னா உடம்ப மனசை பாதிக்கும். மீனராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி பயம் பதட்டத்தோடவே லைஃப்பை நகர்த்திக்கிட்டே போயிருப்பாங்க. என்னடா இது கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கே, வாழ்க்கை ஒரு தெளிவே கிடைக்கலையே நினைக்கும் பட்சத்தில் சனியோட இயக்கம் அவங்களுக்கு முற்றிலுமாக குறையும் பொழுது சனியோட வேலை நெகட்டிவான வேலைகள்லேருந்து கொஞ்சம் நல்ல பாதையை நோக்கி ரிவர்ஸில் வரும் பட்சத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும். அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமும் கடவுள் அருளோடு சக்ஸஸ் ஆகும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியத்தோடு பல முடிவுகளை துணிச்சலாக எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சார், எங்களுக்கு ஒரு அமைதியே இல்லை, மனக்குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு மன நிம்மதியும், குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு சக்ஸஸ் ஆகும். ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவு 100 மடங்கு வெற்றி அடையும். பல பேர் ஊரை பிரிஞ்சு வாழறேன், குடும்பத்தை பிரிஞ்சு வாழறேன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சொந்த ஊருக்கு, சொந்த பூமிக்கு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழல் உண்டு. திருமண வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்கு இந்த சனி வக்கரத்தில் கல்யாணம் கூடி வந்துடும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் சுமையில மாட்டிக்கிட்டேன் சார், உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு சார், எங்களுக்கு பயமா இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மனக்குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா உடம்புல இருக்கிற பிரச்சனையும் சரியாகும், மனசுல இருக்கிற பிரச்சனைகளும் கடவுளர்களோடு சரியாகும். கடன் நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவ புண்ணியத்தில் சரியாகும். கொடுத்ததை திருப்பி வாங்கிடுவாங்க, இவங்க வாங்கினதை திரும்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மீனராசிக்கு அடுத்த 5 மாதத்தில் நிச்சயமாக வரும் ஜாதகப்படி. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பயணங்கள் இவங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். விரைய செலவுகளை சுபவிரய செலவுகளாக மாற்றுவாங்க. வீட்டில் சுபகாரிய சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய அனுகூல மாற்றல் உண்டு. நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த PR ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்கு 5வது இடத்துல குரு உச்சமடைந்து இந்த சனி இப்போ ஜென்மத்தில் வக்கரம் அடைகிறதுனால மிகச்சிறந்த மாற்றம், மிகச்சிறந்த பலன், மிகச்சிறந்த திருப்பும் அடுத்த 5 மாதத்தில் கடவுள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதை நல்லா இவங்க பயன்படுத்திக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர். வழிகாட்டியாக இவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க, அவங்க பயன்படுத்திக்கணும் மீனராசி என்பர்கள். சூப்பர் சார், சூப்பர். ஸோ மீனராசி என்பர்கள் 2 பேருமே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மீனராசி ஜென்ம சனி நடக்கிறதுனால 1000 விஷயம் சனி வக்கரத்துக்கு வராரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஜென்மம் என்பது உடல் ஒரு ஜாதகனுக்கு. ஸோ உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை அவங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது. அதே மாதிரி அன்வான்டான குழப்பத்தெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா 6ல் கேது இருக்கும் பொழுது மனப்பதட்டம், மனநோய் ஏற்படும். அப்போ உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து இவங்க விலகி இருந்தாலே போதும். தேவையில்லாத விரைய செலவுகளை தவிர்க்கணும். விரலுக்கேற்ற வீக்கமா எது எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும், எது எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே போதும். மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். சூப்பர் சார், சூப்பர். ஸோ மீனராசி என்பர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? மீனராசிக்காரர்களுக்கு 7ரை சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த சனி பகவானை மனதார அங்கே பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு பொடி வில்வம் வாங்கி கொடுத்து இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பஞ்சாட்சர தீபம்னு சொல்லக்கூடிய 5 அகல் விளக்குகளை ஆத்மார்த்தமாக ஏற்றி வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகளிலிருந்து, பல பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். சூப்பர் சார். சிவனை நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிமாங்க. கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள் இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிற டைமில் சிவபெருமான
இறுக்கமாக பிடிச்சிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நடத்திப்பாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது. ஓகே. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடு படுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளா, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்வதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஓகே. அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். ஓகே. நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள். சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.